நந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற கீஜா தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரீசெண்டா வாங்கின ரியல்மி GT60யோட அன்பாக்சிங் அப்புறமா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இவனை வாங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமேசான்ல சேல்ஸ்க்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டோம். ஆகஸ்ட் 1 அன்னைக்கு வந்து வாங்கியிருந்தோம். லாஸ்ட் ஒரு 7 days யூஸ் பண்ணதுல எப்படி இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா தான் இருக்க போகுது. முதல்ல அமேசான்லேருந்து வந்த கவரை பிரித்து நம்மளுடைய ரியல்மி GT60 வந்து வெளியே எடுப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த AI அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்காங்க. அதை தான் மெயினாக பர்டிகுலராக வந்து பார்க்கணும். நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிட் சில்வர் அப்படின்ற கலரில் வந்து பார்த்திங்கன்னா 8GB 128GB வேரியன்ட் தான் நம்ம வந்து வாங்கியிருந்தது. சரி, கவரை டக்கு டக்குன்னு வந்து பிரிச்சுட்டு உள்ள பாக்ஸ் உள்ள எப்படி கொடுத்துருக்காங்க. நான் பர்டிகுலராக ஆவலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்வ் டிஸ்பிளே. நான் இது வரைக்கும் 6.7 inch டிஸ்பிளே ஃபோன்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. அதை ப்ரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணும்போது 1-2 நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் ப்ரைமரி ஃபோனாகவே இனிமேல் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். என்னுடைய Pixel 3a கொடுத்துட்டு தான் நான் இதை எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கினேன். அமேசானுடைய சேல்ஸ்க்கு முன்னாடியே வந்து வாங்கிட்டேன். இப்போ சேல்லையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் வந்து கிடைக்குது. கிட்டத்தட்ட வந்து பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் 26,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூலாம் வந்து நல்லாவே இருக்குது. ஓல்டு ஃபோன் போடுறீங்கன்னா, நான் 1 வருஷம் யூஸ் பண்ண ஃபோன்லாம் போடுறீங்கன்னா அதுக்கெலாம் செட் ஆகாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஃபோனை தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து எடுப்போம். ஃபோனை எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அந்த கர்வ் டிஸ்பிளே நான் ஏற்கனவே வந்து சாம்சங் S20 வந்து கர்வ் டிஸ்பிளே தான். அதை விட இது வந்து ரொம்ப வைடராகவும் அதுக்கடுத்தது ரொம்ப கொஞ்சம் பெருசாகவும் இருக்க மாதிரி இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ப்ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம முதல்ல ஆன் பண்ணிவிட்டு அப்படியே ஓரம் வச்சுட்டு பாக்ஸில் வந்து வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தலாம். எனக்கு இனிஷியலாக கையில் எடுத்தோடனே இன்ஹேண்ட் ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. ஈவன் தோ இது வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருந்தாலும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து Type A to Type C கேபிள் வந்து பாக்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டப்பா கொடுத்துருந்தாங்களே மேட் இட் ரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு TPU கேஸ் தான். ஆனால் என்னென்னா டிரான்ஸ்பரண்ட்டில் கொடுக்கல, ஒரு கிரே கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்க்ராட்ச் கார்டு இதுலேயே ஒட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் கார்டே வந்து நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு UV டெம்பர்ஸ்லாம் வந்து ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஒட்டணும் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கேமரா லைட்டாக அடி வாங்குமோன்னு ஃபீலாக இருக்கும். வேணும்னா நம்ம ஒரு ஹார்ட் கேஸ் வந்து போட்டுக்கிறது வந்து நல்லது. நெக்ஸ்ட்டு சேஃப்டி கைடு, யூசர் மேனுவல், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிமெஜிக் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபோன் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மேலே மட்டும் இருக்க அந்த சில்வர் ஃபீல் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், என்னோட மூஞ்சி மேலே இருக்க இந்த கேமரா எல்லாமே வந்து தெரியுது. அப்படியே நம்ம கடகடன்னு செட்டப் வந்து பண்ணிடுவோம். அண்ட் தென் செட்டப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த ஓவர் நைட் அப்டேட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கீழே யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருக்கும், அப்புறமா சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும். இதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே செட்டப் பண்ணி வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். இதில் நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். பேக்ரவுண்டில் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிட்டே தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, அப்புறமா ஃபேஸ்புக்கு, லிங்க்டின்னு, இந்த மாதிரி மித்ரா ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. இதை டேரெக்டாக நம்ம அன்இன்ஸ்டாலும் வந்து பண்ணிக்க முடியும். அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த ஃபோனுடைய சார் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா HSR வந்து பார்த்தீங்கன்னா 1.175 kW இருக்குது. பாடி சார் வந்து பார்த்தீங்கன்னா 0.368 kW வந்து இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 50 MP ப்ரைமரி, அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதுக்கு 8 MP அல்ட்ரா வைட் 13 MP அது கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இன் அண்ட் ஃபீல்டில் தாறு மரம் இருந்துச்சுங்க. உண்மையிலே இது ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். ஆனால் ஸ்மெஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பிக்கப் பண்ணுதுன்னே சொல்லணும். பேக்கில் கண்டிப்பாக நம்ம கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும். இல்லைனா ஒரு ஸ்கின்னையோ கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஃபீல்டில் இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கடுத்து மெயினாக IR பிளாஸ்டர் வந்து இருக்குங்க. ரெட்மி ஃபோன்ஸ்லலாம் இருக்கும். இப்போ வந்து நிறைய சைனீஸ் ஃபோன்ஸில் வந்து IR பிளாஸ்டர் இருக்குது. நான் சொன்ன அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பஞ்சாயத்து இங்கே தான் வருது. ஏன்னா நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோனும் ரொம்ப பெருசாக இருக்கனால சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. அது ரொம்ப ரொம்ப பாட்டமில் இருக்க மாதிரி இருக்குது. 5G நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியாவில் நல்லாவே இருந்துச்சு. எந்த விதமான கால் மிஸ்ஸும் எனக்கு எதுவுமே ஆகவே இல்லை, பக்காவாக இருந்துச்சு. டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 inchக்கான டிஸ்பிளே, AMOLED டிஸ்பிளே தான். 120 Hz வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு LTPO டிஸ்பிளே அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் வந்து வேரியபிள் ஆகிட்டே
கிளாரிட்டியே இருக்கும். இப்போ நான் அப்படியே வந்து டார்க்லேருந்து இதுக்கு வந்துடுறேன், லைட் தீமுக்கு வந்துட்டு எட்ஜஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்கள். எனக்கு பெருசாக வந்து லைட் தீமில் இஷ்டம் இல்லை. இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறதுக்கு டார்க் தீம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நல்லா இருந்துச்சு. பிக்சல்லாம் வந்து நான் லைட் தீம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இதில் என்னமோ எனக்கு டார்க் தீம் வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதனால் டார்க் தீமுக்கு வந்து போயிட்டேன். இப்போ அபவுட் ஃபோனில் போயிட்டு நம்ம பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜில் வந்து 51 GB வந்து யூஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ப்ராசரு அப்புறமா 5500 mAh பேட்டரி, ரியல்மி UI 5.0 தான் வந்து வருது. அண்ட் தென் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 14 தான் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸில் வந்து வருது. இது போக வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ்க்கான அப்டேட் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர்ஸ் மேஜர் அப்டேட், அப்புறமா வந்து 1 இயர் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் வந்து இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து ஆட்டோவில் தான் வந்து வச்சுருக்கேன். நான் வந்து 60 ஹெர்ட்ஸ்லையோ இல்லை ஹை ரெஃப்ரெஷ் ரேட்லையோ டேரெக்டாக அப்படின்லாம் வைக்கல. ஆட்டோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது எல்டிபிஓ டிஸ்பிளேன்றனால 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் போகணும். நம்ம யூஸ் பண்ண இதுதான் பிரைமரி ஃபோனாகவே யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண இந்த ஹெர்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே டிஸ்பிளேயோட குவாலிட்டி வந்து பார்த்துடலாம். டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா நான் பார்க்கும்போது வியூவிங் ஆங்கிள்ஸில் நான் இப்போ இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 டேஸ் கழித்து தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நான் படம் பார்த்துட்டேன். அதே மாதிரி ஒரு சில யூடியூப் வீடியோஸ், யூடியூப் ரீல்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு எந்த விதமான குறையும் வந்து தெரியல. டிஸ்பிளே வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யாராவது ரியல்மி GT60 யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஆடியோ கேட்டே ஆகணும்ல. நான் ஆடியோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், டால்பி அட்மாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் டால்பி அட்மாஸ் வந்து கிடையாது போல். சரி, நீங்கள் இப்போ அப்படியே ஆடியோ கேளுங்க. ஆடியோ கேட்டுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து சொல்லுங்கள். நான் கேட்ட மியூசிக்கு படம்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 70-30 அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. பாட்டம் ஸ்பீக்கர்ஸ் தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே ஆகுது. இன்னும் வந்து அந்த மேலே இருக்க ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 அந்த அளவுக்கு தான் வந்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அதுக்கு மேலெலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு தான் ஃபீல் வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து கேமராவுக்கு வந்து போவோம். கேமராவோட செட்டப் ரியல்மி UI கலர் OS தான். அதான் OnePlusலேயும் சரி, போக்கோலையும் சரி, நார்சோ எல்லா இடத்துலையும் இவங்க ஒரே இது தான். இந்த இதில் வந்து ரியல்மி UIன்னு வச்சுருக்காங்க. இதில் ஆனால் என்னென்னா மோர் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நிறைய பேர் தெரிவிங்க மேக்ரோ ஆப்ஷன் காணுமே. மேக்ரோ ஆப்ஷன் உண்மையிலே இல்லை. நம்மளால் வந்து டேரெக்டாக 50 MB ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் அப்படியே ஷட்டர் ஸ்பீடு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். டே லைட்டில் எடுக்கிற ஃபோட்டோலாம் செம்ம ஷார்ப்பாக பக்காவாக சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹேண்ட் ஷேக் இருந்துச்சுன்னா பிளராக இருக்குது. மிச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரைமரியில் வந்து பக்காவாக இருந்துச்சு. அதே மாதிரி வீடியோஸ் அப்படின்னு போனோன்னா நம்மளால் 4K 60 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். 30 FPS எடுக்க முடியும், 60 FPS எடுக்க முடியும், 1080pலையும் 60 FPS எடுக்க முடியும். பேக் கேமராவில் செல்ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஆனால் ஃப்ரண்ட் கேமராலையும் சரி பேக் கேமராலையும் சரி 4K எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகலை, எடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை. ஆனால் லைட்டாக சின்ன லேக் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நீங்கள் இப்போ நான் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபோட்டோஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் அப்படியே இந்த வீடியோலேயே அப்படியே அட்டாச் பண்ணுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அவுட் டைமில் டே டைமில் வந்து எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிக்சர் சூப்பராக இருக்குது. எந்த விதமான குறையுமே இல்லை. அதில் வந்து பக்காவாக இருந்துச்சு. ப்ரைமரிலையும் சரி அல்ட்ரா வைட்லையும் சரி. ஏன் 2x வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இந்த சின்ன போர்ட்ரேட்ஸ் இதுதான் இந்த சின்ன மினி போர்ட்ரேட்ஸ்லாம் எடுத்திருந்தேன். ஏன்னா மேக்ரோஸ்லாம் இல்லாதனால ஒரு சில டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் 2xலலாம் எடுத்திருந்தேன். அந்த 2xல எடுத்ததெல்லாம் கூட எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. எந்த விதமான குறையுமே வந்து தெரியல. அண்ட் தென் அப்படியே நம்ம அல்ட்ரா வைட் அண்ட் பிரைமரி கம்பேரிசன் பண்ணோம்னா அல்ட்ரா வைட்டில் இருக்கிற கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பிரைமரிக்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதே நைட் டைமில் எடுக்கிறோம் அப்படின்னா நைட் டைமில் சேம் ஃபீல் தான். நைட் டைமில் எனக்கு அல்ட்ரா வைட் யூஸபுளாக கூட இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் எனக்கு வந்து ஃபீல் கொடுத்துச்சு. பிரைமரி சென்சாரில் எடுக்கும்போது நம்ம ஹேண்ட் ஷேக் இல்லாமல் எடுத்தோம்னா கிளியராக இருக்குது நைட் டைமில் எடுக்கும்போது. ஏன்னா அது நைட் சைட் வந்து எனேபிள் வந்து பண்ணுறனால வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஷேக் இருந்துச்சுன்னா பிளராக தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹை எக்ஸ்போஷரில் லாங் எக்ஸ்போஷரில் நம்மளால் ஃபோட்டோஸ் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்க முடியும். அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க.
அப்படியே செல்ஃபி சைடு போனோம் அப்படின்னா செல்ஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரை பண்ணேன். அந்த நெக் பேண்டோட இது வந்து டிடெக்ட் பண்ணுதா அது, ஆனால் டிடெக்ட் பண்ணல. ஆனால் போர்ட்ரேட்டோட அப்பாச்சர் ஃப்ரண்ட் கேமராலையும் சரி பேக் கேமராலையும் சரி நம்மளால் அப்பாச்சர் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், போர்ட்ரேட்ஸ்லாம் எடுக்க முடியாது. நல்லா இருந்துச்சு, யூஸபுளாக இருந்துச்சு. ஸ்கின் டோன்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, செல்ஃபீஸ்லையும் சரி பேக் கேமராலையும் சரி. இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ரியல்மி GT60 ஃப்ரண்ட் கேமரா தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. 4K 30 FPS வந்து ஷூட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம சாம்சங் மாதிரி வேறு எந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டு பேக் அதெல்லாம் ஸ்விட்ச் வந்து பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் வைடன் வந்து பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1xல இருக்குது, அப்புறமா 0.8x லைட்டாக வைடருக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS ஃப்ரண்ட் கேமரா தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் ஆடியோ எப்படி இருக்குது, ஸ்டேபிள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப மெயின். இதுக்கு முன்னாடி எனக்கு ஆனால் ஸ்டேபிள் அந்தளவுக்கு தெரியல, பார்க்குறதுக்கு வந்து ஸ்டேபிள் இருக்கா மாதிரி தெரியல. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அடுத்தது ரியர் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இல்லைங்களேன், அப்படியே டக்குன்னு ஃபோக்கஸ்லாம் ஆகுதா அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். ஃபோக்கஸ் பக்காவாக இருக்குது, எந்த விதமான குறையும் இல்லை. ஷேக்கினஸும் இல்லை, பக்காவாக இருக்குது, எந்த விதமான குறையும் இல்லாமல். இதில் OS EAS சப்போர்ட் இருக்கனால அதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரியல்மி GTயோட பேக் கேமராவில் 1080p 60 FPSல வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்க. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அண்ட் தென் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது, ஃபோக்கஸ் பக்காவாக ஆகுது, சூப்பராக ஆகுது அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து ஃபீல் இருக்குது. அண்ட் தென் இப்போ நான் படிக்கட்டு ஏற போகிறேன், எப்படி இருக்குது கிளாரிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுங்கள். இப்போ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, இல்லைங்க நான் அப்படியே மொட்டை மாடிக்கும் போகிறேன், ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. ஸோ சன்னு எனக்கு டிஸ்பிளேயில் பார்க்க ஸ்டெபிலிட்டியாக தான் இருக்க மாதிரி இருக்குது, பக்காவாக இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ 4K 30 FPSல வந்து ஷூட் ஆகிட்டு இருக்கிறது. எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். கிளாரிட்டி வைஸ் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி வைஸும் எனக்கு பக்காவாக இருக்க மாதிரி இருக்குது, ஸ்டெபிலிட்டி வைஸ். அண்ட் தென் க்ளவுடில் இருக்க டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்மளால் 2x ஜூம் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் 5x ஜூம் போகலாம், 10x வரைக்கும் ஜூம் பண்ண முடியும். ஆனால் 10x ஜூம்லாம் பெருசாக இல்லை, 2x வரைக்கும் ஓகே அப்படின்ற அளவுக்கு இருக்குது. 1x தரமாக செய்யுதுங்க. ஸ்விட்ச் பிட்வீன் த சென்சார் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 4Kல பண்ண முடியல, 1xல தான் ஷூட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ ரியல்மி GTயோட 4K 60 FPSல தான் எடுக்கிறது. எனக்கு இதெல்லாம் மட்டும் லைட்டாக எங்கேயோ லேக் தெரிகிற மாதிரி தான் இருக்குது, சின்ன சின்ன லேக்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ 1080p 30 FPSல செல்ஃபி கேமராவில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். இப்போ எனக்கு பின்னாடி வந்து சன் இருக்குது, சன் எனக்கு தெரிஞ்சு என்ன தான் நல்லா தெரியுது, மேலே இருக்க க்ளவுடெல்லாம் வந்து வாஷ் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் ஆப்போசிட்டில் இப்படி நிற்கிறோம் அப்படின்னா பக்காவாக இருக்குது. இந்த ஸ்டெபிலிட்டி வைஸும் எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு டிஸ்பிளேயில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் இப்போது காக்கா அதுக்கடுத்து சின்ன சின்ன பறவைங்க, அப்புறமா லைட்டாக காற்றுலாம் அடிக்குது. ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, மைக்லாம் எதுவும் கனெக்ட் பண்ணல, எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்குது. இப்போது 0.8xல இருக்கேன், அப்படியே நம்மளால் 1xக்கு வந்து போக முடியும். 0.8x தான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. 1x வச்சா ரொம்ப க்ளோஸ் இருக்க மாதிரி இருக்குது. விளாகிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்குது. 0.8x சூப்பராக இருக்குது. ஸ்விட்ச் பிட்வீன் த சென்சார் வந்து பண்ண முடியாது, செல்ஃபி டு பேக் கேமும் பண்ண முடியாது. அதே மாதிரி பேக் கேமராவில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சென்சார் பிட்வீனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அதான் ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ஷிஃப்ட்லாம் பண்ணி ஷூட்லாம் வந்து பண்ண முடியாது. கேட்குற விஷயம், என்னால் வந்து பிட்வீன் சென்சார் வந்து ட்ராவல் பண்ண முடியுமா வீடியோ எடுக்கும்போது அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோ எடுக்கும்போது நம்மளால் ட்ராவலே பண்ண முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அல்ட்ரா வைடில் வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு செட் பண்ணிட்டேன்னா என்னால் அல்ட்ரா வைடில் மட்டும் எடுக்க முடியும். அதுவும்
1080p 30 fps தான் வந்து எடுக்க முடியும். இதே நீங்கள் 60 fpsக்குலாம் போனீங்கன்னா உங்களால் அல்ட்ரா வைட்லாம் வந்து சுவிட்ச் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரைமரியில் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரைமரிக்கு டேரெக்டாக வந்து போய்க்கலாம். ஸோ பிட்வீன் சென்சார் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது டிவல் வியூ வீடியோ, அதுதாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒரே டைமில் வந்து ரெக்கார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பேக்கில் 2x வரைக்கும் போக முடியாது. அதான் பிரைமரி ஷூட்டரில் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து 1080pல தான் வந்து எடுக்க முடியும். அண்ட் தென் 30 fpsல தான் வந்து இந்த வீடியோவும் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இதோடைய ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது, ஏன்னா 2 கேமராவும் ஒரே டைமில் வந்து வேலை செய்யும் போது இதோடைய ஸ்டெபிலிட்டிலாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த ஃபோனில் நம்மளால் ஸ்லோ மோஷன் எடுக்க முடியும். 720p 240 fps வரைக்கும் வச்சு எடுக்க முடியும். அதே மாதிரி 1080pல வந்து பார்த்திங்கன்னா 120 fps வச்சு எடுக்க முடியும். ஆனால் எது எடுத்து என்ன பிரயோஜனம், ஸ்லோ மோஷன் வீடியோவாக மட்டும்தான் இருக்கும், ஆடியோ இருக்கவே இருக்காது. ஆடியோ இல்லாமல் ஊமப்படம் பார்க்குற மாதிரி தான் அந்த ஸ்லோ மோஷனே இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஸ்லோ மோஷன் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை அந்த ஆடியோவோடு இருக்க ஸ்லோ மோஷன் பிடிக்குமா அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேல்ஸில் கூட இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீலுக்கு இருக்குன்னு தான் சொன்னோம். அண்டர் 25K நீங்கள் பார்த்துட்டு அப்படின்னா நீங்க இந்த போனையும் நீங்க வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். இப்போ நீங்க இந்த வீடியோல அன்பாக்சிங், அப்புறமா வீடியோ சாம்பிள், போட்டோ சாம்பிள்ஸ், அப்புறமா டிஸ்பிளே எப்படி இருந்துச்சு, இது எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான். நம்ம இதுதான் பிரைமரி டிவைஸ் அப்படின்றனால நம்ம லாங் டேர்முக்கு தான் யூஸ் பண்ண போறோம். எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஒரு லாங் ரிவ்யூவில் வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, நான் இவ்வளோ நாளாக பிக்சல் யூஸ் பண்ணிட்டு பிக்சலுக்கு அடுத்தது சாம்சங் வந்து வீடியோக்காக வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதில் வந்து கிடைக்கல. அது வந்து எதுலையுமே கிடைக்காது, வெறும் பிக்சலில் மட்டும்தான் கிடைக்கும். அவனை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த ஃபோன் வாங்கினதுலேருந்து அந்த ஃபோனை நான் மிஸ் பண்ணுறது அது. அப்புறமா அது காம்பேக்டாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இது ரொம்ப பெருசாக இருக்குது, 6.7 இன்ச்சு, கொஞ்சம் வைடராகவும் இருக்குது, ஹைட்டாகவும் இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கெலாம் அவன் வேறு லெவல் பண்ணுவான். இவன் வந்து சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ்லாம் எனக்கு செட்டே ஆகலை. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ரொம்ப கீழே கொடுத்துருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. நீங்கள் யாராவது ரியல்மி GT60 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேசியும் வந்து போட்டோம். அதே மாதிரி அவங்களே ஸ்க்ராட்ச் கார்டும் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை அப்படியே விட்டுட்டோம். சரி அப்படியே இருக்கட்டும், நம்ம டெம்பர் போட்டால் கண்டிப்பாக பிரிஞ்சு வந்துடும் சொல்லிட்டு நம்ம அதை தொட கூட இல்லை. இந்த கேஸ் ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் மாதிரி ஒரு கேஸை வந்து போட்டாச்சு. ஒரு கேமரா பம்ப்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓவராலாக ஃபாஸ்ட் சார்ஜிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக சார்ஜ் ஆகுது. அதே மாதிரி எனக்கு SOT இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ண 7 டேஸில் எனக்கு SOT ஸ்க்ரீன் ஆன் டைம் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஃபோனுக்கு எனக்கு அரௌண்ட் ஒரு 6.5 ஹவர்ஸ், ஒரு சில நாள் 7 ஹவர்ஸ் வந்துச்சு, ஒரு சில நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 ஹவர்ஸ், 6.5 மணி நேரம் கிட்ட வந்து SOTலாம் வந்து வந்துச்சு. நம்மளோட ரிவ்யூவில் நீங்கள் இதெல்லாம் வந்து கவர் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாட்டேன். டாடா பை பேசுகிறோம். நான் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க.